ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோஷியல் மீடியானா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் தான் எல்லாருமே நம்ம எது பண்ணுறதுனாலும் சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது பொழுதுபோக்குறதுனாலும் சரி, ஏதாவது பை பண்ணுறதுனாலும் சரி, ஏதாவது செல் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே இப்போது ஆன்லைனாக மாறிட்டுருக்கு. அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் நான் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, யாரும் சொல்லாமல் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவை நம்ம நல்ல வழியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா அது நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம், இல்லை ஆன்லைன் பர்ச்சேசிங் இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடு தெரியாதவங்க நிறைய மெம்பர்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதை பார்ப்பாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்பாங்க. ஸோ அதைப்படி உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் திங்ஸ் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பை பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அதனால தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கம் தான் திரும்புவாங்க. ஏன் அப்படின்னா வேர்ல்டு வைடாக சோஷியல் மீடியா யார் வேணாலும் எப்போ போஸ்ட் போட்டாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக சோஷியல் மீடியா நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நாம் நல்ல விதமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோஷியல் மீடியா கிட்ட இருந்து நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். நீங்கள் எப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக கிடைக்கும். ஸோ சோஷியல் மீடியா பற்றி யாரும் பயப்பட தேவை கிடையாது. அதில் நமக்கு செக்யூர்டும் இருக்குது, நான் செக்யூர்டும் இருக்குது. ஸோ நம்ம செக்யூர்டு வழியில் போயிட்டு நம்ம நல்லபடியாகவே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக, நம்மளுடைய கெயின்காக, நம்மளுடைய க்ரோத்துக்காக நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம நல்ல விதமாகவே சோஷியல் மீடியா பக்கம் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் மீடியானா பயப்படாதீங்க, நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கெயின் அண்ட் க்ரோத் அதில் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.